ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களின் வைத்தியராஜ் எல்ஹெச். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் ப்ளஸ் கோவிலுக்கு போக போகிறோம். அந்த விலாகும் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன நம்ம சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க, பீர்க்கங்காய் துவையல். பீர்க்கங்காய் துவையல் பண்ண போகிறோம். ஆனால் அதனுடைய தோலில் தான் செய்ய போகிறோம். பீர்க்கங்காய் தோலோடைய துவையல் தான் நம்ம பார்க்க போகிறோம். பீர்க்கங்காயில் எவ்வளோ சத்து இருக்கோ அதே மாதிரி அதனுடைய தோல்லுமே சத்து இருக்கு. இந்த மாதிரி நீர்க்காய்களாம் நம்ம சாப்பிடும்போது உடலில் இருக்கிற வெப்பத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வெயில் காலத்தில் பீர்க்கங்காய், சொரக்காய், புடலங்காய், கோஸ் இந்த மாதிரி நீர்க்காய்களாம் சாப்பிடும்போது நம்ம ஹீட்டு கண்டிப்பாக குறையும். இனிமேல் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீர்க்காயெல்லாம் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நீர்க்காயெல்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த காயை நான் கூட்டு மாதிரி பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த தோலை துவையல் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த தோலில் நரம்பு மாதிரி ஒரு பார்ட்டிஷன் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கே போட்டு இந்த தோலை மட்டும்தான் சீவி இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இந்த தோலை மட்டும் சீவி எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம துவையல் மாதிரி செய்யலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 15-20 அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக பெருங்காயம், காஞ்ச மிளகாய் ஒரு 6-7, அப்புறம் லைட்டாக புளி. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஆயில் விட்டு இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். புளி மட்டும்தான் தனியாக வறுக்கணும். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு பிளேட்டில் மாற்றினதுக்கு அப்புறமா அதே பேன்லேயே நம்ம புளியை வறுத்து எடுத்துப்போம். புளியும் வறுத்து எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா நம்ம சீவி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா தோல், அதையும் அதே பேன்லேயே போட்டு ஒரு கோல்டன் ஃப்ரை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற விட்டுருவோம். ஆற விட்டதுக்கு அப்புறமா தான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இது எல்லாமே நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில் சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு கொரன்னு வேணும்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை நைஸாக வேணும்னாலும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இதை அரைச்சி எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா நம்ம அதே மாதிரி பேனில் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்து தாளித்து எடுத்துப்போம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் தேங்காய்லாம் சேர்த்து அரைப்பாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் இது இட்லிக்கு, தோசைக்கு, நம்ம சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வேணான்னு சொல்கிற பசங்க கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அந்த டேஸ்ட்டுக்காகவே சாப்பிடுவாங்க. நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தாக தரணும், ஆனால் அது டேஸ்டியாகவும் தரணும். அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் காய்கறிகள் தான் அதிகமாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி காய்கள்லாம் சாப்பிடும்போது நமக்கு இரும்பு சத்துலாம் அதிகமாகவே கிடைக்கும். நம்ம உடலுக்கு தேவையான நீர் சத்தம் இதில் அதிகமாகவே இருக்கும். மற்ற காயெல்லாம் பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக்கியே தான் போடுவோம். ஆனால் பீர்க்கங்காய் பொறுத்த மட்டும்தான் தோல் கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த காய் கூட்டு செஞ்சும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் என்ன செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு, பீர்க்கங்காய் துவையல், அப்பளம், இது மட்டும்தான் செஞ்சோம். இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கசப்பாகவும் இருக்காது, துவர்ப்பாகவும் இருக்காது. பிரண்டை துவையல், அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, இதெல்லாம் துவையல் செஞ்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டேஸ்ட்டும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறமா கோவிலுக்கு போகலாம் சொல்லிட்டு ஒரு 3:30 மேலே கிளம்பி அதுக்கப்புறமா கோவிலுக்கு போனோம். கோவிலுக்கு போகிறதுக்குள்ள டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் எந்த கோவிலுக்கு போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம்பாக்கம் கூட்ரோட்டில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். கோவில் ரொம்பவே அமைதியாக இருந்தது, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது கோவில். கோவில் உள்ள போகும்போதே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. இப்போது எங்கே ஓடின்னு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா என் பசங்க கோவில் உள்ள பார்க் இருந்தது. அந்த பார்க் பார்த்ததுமே அவனுங்க ஒரே குஷி ஆகிட்டானுங்க. விளையாடுறதுக்கு நம்மளுக்கு கூட்டின்னு வந்துக்கிறாங்க சொல்லிட்டு. இங்கே ஏன் பார்க் வச்சுருக்கிறாங்க சொன்னால் இந்த கோவில் உள்ளவே பார்த்தீங்கன்னா கூலாக இருக்குது, அதனால தான் இங்கே பார்க் இருக்குது. இங்கே உட்காந்து
ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியே சிட்டிங் டேபிள்லாம் போட்டு செஞ்சு ரெடி, அது கல்லுலேயே செஞ்சு வச்சுருந்தாங்க. அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கில் வந்து பசங்க விளையாடிருந்தாங்க. அவங்க அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாத்துலேயுமே விளையாடினாங்க. சர்க்கஸு அங்கேருந்து எல்லாத்துலேயுமே விளையாடினே இருந்தாங்க. அவங்க கொஞ்ச நேரம் விளையாட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்றதுக்கு போனோம். இங்கே ஸ்கூல் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து பார்க் இருக்குது. அப்புறம் நிறைய செடிங்க தோட்டங்க அது எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்பவே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. கோவில் வந்து அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்தது. நீங்கள் எப்போவாது இந்த சைடு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கோவிலை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு பசங்களை இந்த மாதிரி பார்க்கெலாம் விட்டோம்னா அவனுங்க விளையாடினே தான் இருப்பானுங்க. அவங்க சாமி கூட பார்க்கறதுக்கு வரவே மாட்டானுங்க. எவ்வளோ நேரம்னாலும் டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு விளையாடுவானுங்க. அதனால எல்லாரையும் கூப்பிட்டுக்கின்னு சாமி பார்க்கறதுக்கு போகலாம் வாங்கடா சொல்லிட்டு கூட்டின்னு வந்தாச்சு. நம்ம எங்கே போயின்னு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா சாமி பார்க்கறதுக்கு தான் போகிறோம். ஸ்டெப்ஸ் ஏறி தான் போனோம் கோவிலுக்கு. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய திரிசூலம் இருந்தது, பார்த்துருப்பீங்க, உடுக்கெலாம் வச்சு ரொம்பவே ஹைட்டாக இருந்தது. மேலே போயும் நான் அதை எடுத்து காமிக்கிறேன், கிட்டத்தில் இருந்து காமிக்கிறேன் அது எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. இப்போ தான் அது வச்சுக்கிறாங்க போல் புதுசாக. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துருக்குறோம், ஆனால் அது இல்லை, இப்போ தான் வச்சுருக்குறாங்க ஃபஸ்ட் டைம். இப்போ தான் நாங்களே பார்க்குறோம். ரொம்ப பெருசாக இருந்தது திரிசூலம், அதில் உடுக்கெலாம் இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை தான் இருந்தது. அப்படியே விநாயகரை கும்பிட்டு மேலே போயிட்டு சிவனை கும்பிடலாம் சொல்லிட்டு மேலே போயிட்டோம். உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா உள்ளே சொல்கிற மந்திரம் வந்து நமக்கு வெளியே வரையும் கேட்குது. இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம பேசுகிறது வந்து எக்கோ மாதிரி கேட்குது. உள்ளே சொல்கிற மந்திரமும் அந்த மாதிரி தான் நமக்கு எக்கோ வாய்ஸில் கேட்குது. ரொம்பவே சவுண்டாக இப்போ நம்ம பேசுறதே கூட நமக்கு திருப்பி எக்கோ வாய்ஸில் கேட்குதாங்க. அதேமாதிரி அங்கே சொல்லி இந்த மந்திரமும் எக்கோ வாய்ஸில் கேட்டுன்னு இருந்தது. இந்த கோவிலில் தான் அந்த மாதிரி ஒரு அம்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். கோவில் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக மேலெலாம் செம்ம ஹைட்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹைட்டாக இருக்குது. இது அந்த வாய்ஸ் எக்கோக்காகவே இது ரெடி பண்ணி கட்டியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தார் சிவன் பார்க்கவே. எதிரில் வந்து நந்தி பகவான் இருந்தார், அவரையும் தரிசனம் பண்ணிட்டு சாமியும் தரிசனம் பண்ணிட்டு கிளம்பி வரும்போது எதிரில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து காசு போடுற மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. கிணறு மாதிரி இருந்து பார்க்கறதுக்கு, ஆனால் அது கிணறு இல்லை, சின்னதாக ஒரு தொட்டி தான் போல். மேலே வந்து மூடி வச்சுருந்தாங்க, அதுக்குள்ளே தான் காசுலாம் போடணும். அதையும் பார்த்துட்டு கோவில்லேருந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த கோவிலில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்கோ அடிக்கிறது தான். அந்த மாதிரி வாய்ஸ் எக்கோ அடிக்கணுன்றதுக்காகவே கட்டி வச்சுருந்தாங்க. நாங்களும் அந்த வாய்ஸ் எக்கோ அடிக்கிறதுக்கு ஓ நமச்சிவாயோ சொல்லிக்கினே இருந்தோம். அந்த சவுண்ட் நமக்கு திருப்பி கேட்கும் போது சூப்பராக இருந்தது. கேட்கவே நமக்கே இசை கேட்குற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்க சொன்னால் இந்த கோவிலை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தாமரைப்பாக்கம் கூட் ரோட் பஜாரில் தான் இருக்குது, மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க. தாமரைப்பாக்கம் கூட் ரோட்டில் சிவன் கோவில் எங்கே இருக்குது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. மறக்காமல் மிஸ் பண்ணாமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.